ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சவ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். சவ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். தேவையான அளவு சவ் எடுத்து தோல் சீவி இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய், கடுகு, ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, துருவன தேங்காய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சவ் பொரியலுக்கு தேவையான பொருள் இது மட்டும்தான். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுப்போம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே வரமிளகாய் போட்டுப்போம், கருவேப்பிலை போட்டுப்போம். போட்டுட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க சவ்வையும் சேர்த்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரிஞ்சு வச்சுருந்த சவ்வையும் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுப்போம். அது கூடவே உப்பையும் சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தட்டு போட்டு மூடி வச்சாச்சு, நல்லா வெந்து வரட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சவ் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்துப்போம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான சவ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.